ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷய திருதியை பற்றி 60 தகவல்னு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் கிருதயுகம் பிறந்தது. கங்கை பூமியை முதலில் தொட்ட நாள் அக்ஷய தினத்தன்று தான். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்று தான். அக்ஷய திருதியை நாளில்தான் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றாள். அக்ஷய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விரிவாக விவரிக்கிறது. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் குபேர நிதி கலசங்களை பெற்றார். சிவபெருமான் அன்னபூர்ணியிடம் பிச்சாடனராக வந்து யாச்சகம் பெற்றது அக்ஷய திருதியை நாள்தான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாக்கம்பரி தேவி இந்த உலகத்தில் காய்கறிகளை மூலிகை செடிகளை உருவாக்கியவர் என்று புராணம் சொல்கிறது. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் அவர் காய்கறி மூலிகைகளை உருவாக்கினார். அக்ஷய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அக்ஷய திருதியை நாளில் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். வடமாநிலங்களில் அக்ஷய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவதை மிகவும் புனிதமாக கருதுகிறார்கள். ஹரியானா, பஞ்சாபில் உள்ள ஜாட் இனத்தவர்கள் அக்ஷய திருதியை தினத்தன்று மறக்காமல் மண்வெட்டு எடுத்துக்கொண்டு வயலுக்கு செல்வார்கள். ஜெயின் இனத்தவர்களுக்கு அக்ஷய திருதியை ஒரு மிகவும் புனித நாளாகும். வட இந்தியர்கள் நீண்ட தூர புனித பயணங்களை அக்ஷய திருதியை நாளில்தான் தொடங்குவார்கள். ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தோண்ட சிறந்த நாளாக அக்ஷய திருதியை தினம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பீகார், உத்தரப்பிரதேசத்தில் நெல் விதைப்பை அக்ஷய தினத்தன்று தான் தொடங்குவார்கள். அக்ஷய திருதியை நன்னாளில் தான் உணவு கடவுளான அன்னபூர்ணி அவதரித்தாள். அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும், தங்கம் வாங்குவதற்குரிய பலங்கள் கிடைக்கும். அக்ஷய திருதியை தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அக்ஷய திருதியை நாளில் தான் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அமாவாசைக்கு 3வது நாள் அக்ஷய திருதியை 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதனால் தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒரு தடவை சாபம் பெற்றதால் சந்திரன் தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார். மனம் தெரிந்த சந்திரன் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் அக்ஷய வரம் பெற்றார். மீண்டும் அக்ஷய தினத்திலிருந்து வளரத் தொடங்கினார். அரிதான வேலையை சாதிப்பதை அலப்ய யோகம் என்கிறது சாஸ்திரம். அக்ஷய திருதியை அலப்ய யோகத்தில் சேரும். ஆகவே அரிதான அக்ஷய திருதியை தவறவிட்டார் பிறகு ஒரு வருடம்தான் காத்திருக்க வேண்டும். அக்ஷய திருதியைக்கு இன்னொரு காரணம் சொல்வார்கள். அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அக்ஷதை என்று பெயர். சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாதது என்றும் அர்த்தம் உண்டு. அக்ஷதையால் அக்ஷயனை அதாவது மதுசூதனை வணங்குவதால் அந்த திதிக்கு அக்ஷய திருதியை என்று பெயர் அமைந்ததாக சொல்கிறது புராணம். அக்ஷய திருதியை தினத்தை சமணர்கள் அக்ஷய தீச் என்று அழைக்கிறார்கள். ரிஷபதேவர் என்னும் தீர்த்தங்கரின் நினைவு நாளாக அக்ஷய திருதியை தினத்தனை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள். அக்ஷய திருதியை விரதத்தை முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி ஆவார். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதை அக்ஷய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும். அக்ஷய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அக்ஷராபியாசம் செய்யும் சடங்கு அக்ஷய திருதியை நாளில் செய்யப்படுகிறது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அக்ஷய திருதியை என்றுதான் சிறப்பு வரம் பெற்றாள். கும்பகோணம் பட்டீஸ்வரர் கோயில் அருகில் உள்ள முயைனர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அக்ஷய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள். அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. தமிழ்நாட்டில் அக்ஷய திருதியை விழா திருப்பரங்குன்றம், சிறுச்சோற்றுத்துறை, விளங்குளம் கோவில்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய தமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். ஆகவே அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அக்ஷய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்தில் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் விநாயகரையும் லட்சுமியை வணங்கி புது கணக்கு தொடங்குகிறார்கள். ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய பணக்காரனான குபேரன் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்லத்தை பெருக்குவதாக ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று குபேரலட்சுமி பூஜையை செய்வது மிகவும் செல்லம் தரும்.
அக்ஷய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடற்கரிய பலன்களை தரும். அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது. அக்ஷய திருதியை அன்று லட்சுமி படத்துக்கு ஒரு முழம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். கனகதாரை நிச்சயம் உங்கள் வீட்டிலும் செல்வம் பெருகச் செய்வாள். அக்ஷய திருதியை தினத்தன்று மிருத்யுஞ்சய மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும். அக்ஷய திருதியை அன்று வீட்டின் 4 மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு. இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும். அக்ஷய திருதியை தினம் சத்ரு சாந்தி பூஜைக்கு ஏற்ற தினமாகும். இதனால் எதிரிகளின் தொல்லை ஒழியும். அக்ஷய திருதியை அன்று மிருத சஞ்சீவினி மந்திரம் ஜபித்தால் நோய்களின் வீரியம் குறையும். அக்ஷய திருதியை தினத்தன்று சிவனே அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதால் நமசிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம். பிறகு தினமும் 108 தடவை ஓம் நமசிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரன் அருள் கிடைக்கும். அக்ஷய திருதியை தினத்தன்று பவானி சங்கமேஸ்வரர் காலத்தில் உள்ள முக்கூடல் புண்ணிய தலத்தில் நீராடினால் நமது எல்லா பாவங்களும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. கர்நாடக மாநிலத்தில் அக்ஷய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு மண்டபத்தில் கலசம் வைத்து அதில் கௌரியை எழுந்துள்ளச் செய்து சொர்ணகௌரி விரதம் கடைபிடிப்பார்கள். இதன் மூலம் பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகிறார்கள். அக்ஷய திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 16 பெருமாள் கோயில்களில் இருந்து 16 பெருமாள்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள். கும்பகோணம் பெரிய தெருவில் 16 பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள். இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவை நடைபெறும். அன்று 16 பெருமாள்களையும் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் என்பதே நம்பிக்கை. அக்ஷய திருதியை தினத்தன்று நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், நீர்மோர், விசிறி, குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம். அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெறும். அக்ஷய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அளித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். தண்ணீர் நிரம்பிய கொடுத்தை தானமாக தருவது மிகவும் சிறப்பு என்கிறார்கள். இதனை தர்மகட்டம் என்று போற்றுவார்கள். அக்ஷய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகு உணவை ஏற்க வேண்டும். இது மன தூய்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது. இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயணம் கிடைக்கிறது. அக்ஷய திருதியை நாளில் வசந்த மாதவாய நமக என்று சொல்லி 16 வகை உபச்சாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள். முக்கியமான ஒன்று, தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடு இல்லை. அக்ஷய திருதியை தினத்தன்று ஆலம் இலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை 3000 மடங்கு நல்ல பலன்களை தரும். புதன்கிழமை வரும் அக்ஷய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும். ஏழ்மையாக இருந்தாலும் அக்ஷய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்பதை பவிஷ்ய புராணம் சொல்கிறது. ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்வதால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை. மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும், செல்வம் தானாக ஓடி வரும், தேடி வரும்.